எல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போகலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள்கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பார்க்குறேன், அப்படியே பார்த்துன்னுக்கிறேன். ஒன்று தான் சேர்த்து சொல்கிறேன், உன் தொகுதியில் வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. 10 மாதத்தில் களத்தில் இறங்குங்க. அந்த அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம். 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? அதனால் இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும். களத்தில் போய் இறங்கி பார்த்து உறுதியாக நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியாக வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான், அதில் மாறுகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சியும் என்ன, கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்களோ, எவ்வளோ அர்ப்பணிப்போடு களத்தில் நீங்கள் இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதில் வேற என்ன, இதில் 10 மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேற, சேலம் மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேற. ஏன்னா நீங்கள் தான் மற்ற மாவட்டத்தை எடுத்துக்காட்டுனாங்க, நீங்கள் தான் எடுத்துக்காட்டு, யுவர் எக்ஸாம்பிள்.